உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னொரு வார்த்தை பேசுன 5500 மந்திரத்துல எதையாவது ஒண்ணு எடுத்து. சாமி அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பாவம் அம்மா உங்களை பத்தி தெரியாம ஏதோ சொல்லிட்டாங்க சாமி. சாமி இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. இந்த சிறு பாலகன் சொல்றதுனால நான் இப்ப உன்னை விடுறேன். இல்லன்னா நான் உன்னை தொலைச்சு போடுவேன். ஜாக்கிரதை. சுமதி, இந்த ஆளை அடிச்சு துரத்து. எதுக்கு நீ எனக்கு கை கால் விளங்காம போறதுக்கா? ஐயோ, இந்த வீட்டிலேயே நீ ஒருத்திதான் என்னுடைய மகிமையை நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கும் தெரியும். தாங்களும் தான். ஏய், இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. போ 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 போ. சாமி நீங்க உட்காருங்க. கஷ்டப்பிராப்தி கஷ்டம். நடந்தே வந்தீங்களா சாமி? ஆமாம் பாலகா, நடந்துதான். சொல்லுப்பா வேலு. அப்பா ஆனந்தி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாப்பா. அட அப்படியாப்பா? அப்பா இன்னைக்குதான் ரிசல்ட்டா? ஆனந்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையப்பா. வேணியும் பேச்சியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் கொஞ்சம் வெளில இருக்கேன்ப்பா. இந்த சந்தோஷமான செய்திய ஆனந்தி கிட்ட சொல்றது கூட பக்கத்துல யாருமே இல்லையாப்பா? நான் ஆனந்திக்கு போன் பண்ணப்பா, அவ போன் எடுக்கல. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இப்ப கிளம்பி அங்க வரேன். சரிப்பா சரிப்பா, நான் வீட்டுக்கு போறேன், நீ பார்த்து வந்துரு. சரிப்பா. மேடம், நான் இப்ப வீட்டுக்கு போகணும். ஆனந்தி டிகிரி வாங்கணுங்கிறது எங்க எல்லாரோட கனவு. இந்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். சரி, நானும் வரேன். போகும்போது ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். சரிங்க மேடம். நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி. இது என்ன? இது டீ. டீயா? நான் டீ எல்லாம் சாப்பிட்டு பல மாமாங்கங்கள் ஆகிவிட்டன. ஒன்லி கேப்பைக்குள் மக்காச்சோள கஞ்சி மட்டும்தான் நான் அருந்துவது. என்னது மக்கா சோள கஞ்சா? அப்படின்னா என்ன? அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது மகளே. அந்த டேஸ்ட் இருக்கிறதே டேஸ்ட் அமிர்தம் போல் இருக்கும். இந்த டீ எல்லாம் எடுத்து செல். அது என்ன அமிர்தமோ எனக்கு தெரியாது. சுகம் என்றால் சுகம். ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? யார் இவன்? மிகவும் முரட்டு ஆளாக இருக்கிறானே. உன்னதானே கேக்குறேன், யார் நீ? முதலில் நீ யார் என்று சொல்லப்பா. 5 வீட்டு சோற்றை ஒரே ஆளாக தின்று வளர்ந்தவன் போல் இருக்கிறாய். நீ என்ன கேள்வி கேட்கிற? நீ யார் என்று சொல். யோ, என்ன நக்கலா? ஓங்கி ஒண்ணு விட்டேன்னு வையே, எங்க போய் விழுவனே தெரியாது. ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லியா? எது சொல்றியா இல்ல அடிக்கவா? பொறுமை. ரஞ்சித், என்ன பண்ற? யார் இந்த ஆளு? ஓவரா பேசுறான். அப்படியெல்லாம் அவன் இவன் பேசக்கூடாது ரஞ்சித். அவர் யார் தெரியுமா? அவர்தான் உன்னோட அப்பா. ஏன் அப்பாவா? இவரு ஏன் அப்பாவா? ஓ மை காட், யூ ஆர் மை சன். என்னப்பா பைசன் மாதிரி இப்படி வளர்ந்திருக்கிற? மகிழ்ச்சி. சும்மா தானே சொல்றீங்க. கணகுஷ்டா கஷ்டா கஷ்டா கணகுஷ்டா. என்ன பண்ற? என்னடாச்சு? இந்த ஆளு தான் என் அப்பான்னு சொல்றாங்க. அப்படியா? நீங்க சொல்லுங்கம்மா. உண்மையிலே இந்த ஆளு தான் என் அப்பாவா? மை சன், உன் அம்மா அமைதியாக இப்படி நிற்கும் போதே நான் தான் உன் அப்பா என்று உனக்கு தெரிய வேண்டாமா? நான் தான் உன் டாடி, நீ தான் என் மை சன். மை சன், கட்டிப்பிடி கட்டிப்பிடி. யார் அது? ஆஹா, மச்சான். மச்சான் எப்படி இருக்கீங்க மச்சான்? நல்லா இருக்கீங்களா? பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு, ஆனாலும் அப்படியே இருக்கிறீர்கள். என்ன மச்சானா? ஆமா மச்சான். என்ன தெரியலையா? நான் தான் குமரன், உங்க அக்கா புருஷன். அக்கா புருஷனா? என்னக்கா சொல்றான் இவன்? இவன் சொல்றது உண்மையா? ஆமா மச்சான், நான் சொல்வதெல்லாம் உண்மை. மனுஷனடா நீ? இல்லையா? இத்தனை வருஷம் எங்கடா போன? இந்தியா ஃபுல்லா உன்னை தேடி பார்த்தாச்சு. இத்தனை வருஷமா
எதுக்காக எங்க அக்காவை தனியா விட்டுட்டு போன? அது வந்து நல்லா கேளுங்க மாமா. இத்தனை வருஷமா எங்கேயோ சுத்திட்டு இருந்துட்டு இப்ப எதுக்கு வந்தாரா? அப்படியே போயிருக்க வேண்டியதானே? மச்சான், நான் பண்ணது தப்புதான் மச்சான். ஆனா அன்னைக்கு நான் இருந்த மனநிலையில அப்படி பண்ணிட்டேன். நான் தான் இப்ப திருந்தி வந்துட்டேனே. நான் என் கடைசி காலத்தை உங்க கூடயே இருந்து கழிச்சிடலான்னு வந்திருக்கேன் மச்சான். இங்க பாரு ரத்னம், இவரு இங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. இப்பவே வெளியே போ சொல்லு. ம். இத்தனை வருஷம் எப்படி தலைமறைவா இருந்தாரோ அப்படியே இருந்துக்க சொல்லு. மச்சான், என்ன மச்சான் இது? இந்தியா முழுக்க நான் சுத்திட்டேன் மச்சான். போகாத இடம் இல்ல, பார்க்காத இடம் இல்ல. ஆனாலும் ஏதோ மனசுல ஒரு சின்ன குறை. இந்த கட்டை வேகும் போது 4 சொந்தக்காரங்க தூக்கி வைக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. அதான் நான் இங்க வந்த மச்சான். நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் மச்சான். அக்கா, அதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல. ரொம்ப வருஷம் கழிச்சு வேற வந்திருக்காரு. விடுங்க, இங்கே இருந்துட்டு போட்டோம். ரத்னம், இந்த ஆள் சொல்றத நம்பாத. டேய், டேய், நீ என்ன சொல்றது? அதான் ஓனரே சொல்லிட்டார்ல, உனக்கு என்ன? போக முடியும் உள்ள. உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீமை வாங்கி மாறி மாறி சாப்பிடுதானே பிடிக்கும்? ம். 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 அம்மா, உனக்கு எப்படி தெரியாதலாம்? தெரியும், சாப்பிடுங்க. இல்ல இல்ல, அன்னைக்கும் இதே மாதிரி தான் முழு நிலவை பார்க்க வச்சேன். அப்புறம் பெரிய மீன் தொட்டியை வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணேன். இப்ப கரெக்டா எனக்கு பிடிச்ச மாதிரி 2 ஐஸ் வாங்கி கொடுத்திருக்க. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியுது? மேடம், இதெல்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இது மட்டும் இல்ல, இன்னும் பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். வாங்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா நிறைவேத்துறேன். சாப்பிடுங்க. நீ போய் உன் வேலையை பாரு, போ. நில்ல. என்ன? ஏன் வேலையை பார்த்துட்டு போனோம்? அப்ப நாம இத்தனை நாள் பேசினது பழகினது எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனந்தி. உன்னை வள்ளியை விட்டுட்டு வந்து ரேணுகா காலத்துல தாலியை கட்டினா மட்டும்தான் என்னால லவ்வை பத்தி யோசிக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா அதை என் மனசுல வச்சு புதைக்கிறதுக்கும் தயார் தான். நீயும் நானும் சேரணுமாங்கிறத உன் அண்ணன் வேலை தான் முடிவு பண்ணணும். சத்தியமா நீதான் இப்படி எல்லாம் பேசுறியான்னு என்னால நம்ப முடியல. சரியோ தப்போ, என் அண்ணன் வள்ளி கழுத்துல தாலி கட்டி இப்ப அவங்க ஊர் அறிய புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என் அண்ணன் வள்ளிய விட்டுட்டு வந்து ரேணுகா கழுத்துல தாலி கட்டணும்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல கார்த்தி. ஏன் கட்ட முடியாது? அது முறையா ரேணுகா கழுத்துல ஏறி இருக்க வேண்டிய தாலி. உன் அண்ணன் தானே மாத்தி கட்டினா. அதெல்லாம் மட்டும் உன் அண்ணனால முடியும். இப்ப அதே தாலியை கழட்டிட்டு வந்து என்னோட தங்கச்சி ரேணுகா கழுத்துல கட்ட முடியாதா? என்ன அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து கதை விடுறீங்களா? நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது சரியா இருக்கான்னு நீயே யோசிச்சு பாரு. ஏய், சரியில்லைனா வாய மூடிட்டு போடி. நான் ஒன்னும் உன் பின்னாடி வந்து தொங்கல. ஏய், நான் தான் என்னோட முடிவு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல உன் அண்ணன் ரேணுகா கழுத்துல தாலி கட்டணும், புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லைஃபை பத்தி பேசலாம். இல்லைனா போயிட்டே இரு, போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.